என்னடா ஓட்டவா நாராயணா? டைம் டிராவல் அதாவது காலப்பயணம், அது உண்மையா இல்லை பொய்யா? டைம் டிராவல்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த கேள்வி நிறைய பேர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு நாள் 2 நாள், அதுவும் இல்லைன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கான தேடல் இல்லை, பல வருஷமா பதில் கிடைக்காத கேள்வி இது. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க. நீங்க ஒரு டைம் மிஷின், அதாவது கால எந்திரத்தை கண்டுபிடிக்கீங்க, இல்ல யாராவது கண்டுபிடிச்ச டைம் மிஷின் உங்க கையில கிடைக்குது. இப்போ நீங்க அந்த மஷினை வச்சு எத்தனை வருஷத்துக்கு பின்னாடியும் போகலாம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியும் போகலாம். உதாரணத்துக்கு நாம இப்போ 2026 இருக்கோம். நீங்க நினைச்சீங்கன்னா 2001 வருஷத்துக்கும் போகலாம், 2050 வருஷத்துக்கும் போகலாம். கேட்கவே சும்மா மர்சலா இருக்குல்ல? அப்படி உங்க கையில கிடைச்ச மஷினை வச்சு நீங்க ஒரே ஒரு தடவை தான் டிராவல் பண்ண முடியும். அப்போ நீங்க எந்த வருஷத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க? அங்க போய் என்ன விஷயத்தெல்லாம் மாற்ற முயற்சி பண்ணுவீங்க? நான் பின்னாடி போய் என்ன கல்யாணம் பண்ண விடாம நானே தடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு பண்ணிட்டீங்க பாஸ், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அது எதுக்குன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்போ வீடியோவை ஆரம்பிக்கலாமா? வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க மிஸ்டர் ஒட்டவாய் நாராயணன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம்ண்ணே. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்லாம் இருக்கட்டும், என்ன இவ்வளவு லேட்டு? என்ன பண்ண சொல்றீங்கண்ணே? யூடியூப் செலிபிரிட்டி ஆனதுல இருந்து ஒரே பிஸி. எல்லாரும் அங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இது உனக்கே ஓவரா இல்ல? ஆமாண்ணே, ரொம்ப ஓவரா தான் இருக்கு. அதான் நிறைய இடத்துக்கு என்னால போக முடியுது இல்ல. அது சரி, வந்துட்ட. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போலாமா? ஓ போலாமே. ஆமா, இன்னைக்கு என்ன டாபிக்? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. என்னண்ணே, பழைய காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒன்ன போன மாதிரியே இருக்கு. அதுதான் இன்னையோட டாபிக்கே. அப்படின்னா புரியலையே. இன்னையோட டாபிக்கே டைம் டிராவல் தான். ஐ சூப்பர்ண்ணே. உனக்கு டைம் டிராவலை பத்தி எதுவும் தெரியுமா? என்னது தெரியும் மாவா? நான் எத்தனை டைம் டிராவல் படம் பார்த்திருக்கேன். நம்ம சூரியன் நடிச்ச 24 படமும் டைம் டிராவல் படம் தானே. பரவாயில்லையப்பா. எனக்கு டைம் டிராவல் படம்னா ரொம்ப பிடிக்கும். நல்லது, ரொம்ப நல்லது. ஆமா, டைம் டிராவலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். டைம் டிராவல்னா டைமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போக முடியும், அதுதான் டைம் டிராவல். சரி, வேற வேற என்ன? அவ்வளவுதான். என்னது அவ்வளவுதானா? நீ டைம் டிராவல் ஒருவேளை பண்ணி பின்னாடி போனா என்னதான் பண்ணுவ? இப்போ எந்த ஷேர் எல்லாம் டாப்ல இருக்கோ அந்த ஷேர் எல்லாம் நான் ஃபர்ஸ்டே வாங்கிடுவேன். அப்பதான் நான் இப்ப திருப்பி வரும்போது நான் பணக்காரனா மாறிடுவேன். நான் மட்டும் என்னமோன்னு நினைச்சேன். நீ பெரிய ஆள் தான்ப்பா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தானே. நீ நினைச்சதெல்லாம் சரிதான், ஆனா நீ என்ன நினைச்சு பண்றியோ அது அப்படியே தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. எதுக்குன்னு அப்படி சொல்றீங்க? அத நான் போக போக சொல்றேன். இப்ப வீடியோக்குள்ள போவோம். சரிண்ணே. நேர்களே, இப்ப உங்ககிட்ட டைம் மிஷின் கிடைச்சா நீங்க எங்க, எந்த டைமுக்கு, எதுக்காக போவீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்ல எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு நீங்க கமெண்ட் போடுங்கன்னு நேராவே சொல்லிருக்கலாம். ஏண்டா நீ வேற. சாரிண்ணே. டைம் டிராவல் வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. அது இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனா இருந்தா செம்மையா இருக்கும்ல. டைம் டிராவலை பத்தி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி இன்டர்நெட்ல இருக்கு. அது ஏன் யூடியூப்ல கூட ஏகப்பட்ட வீடியோ சர்க்குலேஷன்ல இருக்கு. ஆனா இதை இதுவரைக்கும் யாரும் கான்கிரீட்டா ப்ரூவ் பண்ணது கிடையாது. நிறைய சயின்டிஸ்ட் டைம் டிராவல் சாத்தியம்னு நம்பினாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இவர் தான் ரிலேட்டிவிட்டி தியரியை கண்டுபிடிச்சது, அதாவது சார்பியல் கோட்பாடு. இவரோட கான்செப்ட் என்னன்னா, எல்லாருக்கும் டைம் ஒரே மாதிரி வேலை செய்யாது. யாராவது ரொம்ப வேகமா பயணம் செஞ்சாங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப அதிவேகமா பயணம் செஞ்சாங்கன்னா டைம் மெதுவா மூவ் ஆகுங்கிறது இவரோட கருத்து. இதத்தான் அவர் டைம் டிலேஷன், அதாவது நேர விரிவாக்கம்னு சொல்றாரு. அண்ணே ஒரு நிமிஷம். அப்படின்னா நம்ம ட்ரெயின்ல இல்ல ஃபிளைட் எல்லாம் போகும்போது வேகமா தானே போறோம். அப்ப நாம எதுக்கு டைம் டிராவல் பண்ணல? வேகமானா நீ நினைக்கிற மாதிரி 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் கிடையாது. அப்போ லைட் ஸ்பீட், அதாவது ஒளியின் வேகத்துல பயணிச்சா நாம எதிர்காலத்துக்கு டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாரு அவரு. நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போ உனக்கு புரிஞ்சுட்டு அப்படிதானே? இப்ப நான் என்னத்த சொல்றது? அதாவது ஒளியின் வேகத்துல பயணிக்கணும் அப்படிங்காரு. இப்போ லைட் எவ்வளவு ஸ்பீடா டிராவல் பண்ணும்? ரொம்ப வேகமா டிராவல் பண்ணும். இப்ப சூரியன்ல இருந்து பூமிக்கு லைட் டிராவல் பண்ணி வர்றதுக்கு 8 to 8 நிமிஷம் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
கரெக்ட். அந்த அளவுக்கு நம்ம டிராவல் பண்ணா மட்டும்தான் நம்ம டைம் டிராவல் பண்ண முடியுங்கிறது அவரோட கருத்து. அது எப்படின்னு முடியும்? இப்போ நம்மளால பண்ண முடியாம இருக்கலாம். ஒருவேளை எதிர்காலத்துல அந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு அது மூலியமா யாராவது டைம் டிராவல் பண்ணா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதுல ஒரு கேட்ச் இருக்கு. அப்படின்னா இப்போ நீ ஒரு ராக்கெட்ல ஏறி விண்வெளிக்கு டிராவல் பண்றேன்னு வச்சுக்கோ. இதுக்கு உனக்கு ஒரு 5 வருஷம் தோராயமா ஆச்சுன்னு வச்சுக்குவோம். ஆனா நீ பூமிக்கு திரும்பி வரும்போது இங்க 50 வருஷம் கடந்திருக்கும். நீ போகும்போது உனக்கு 20 வயசுன்னா நீ திரும்பி வரும்போது உனக்கு 25 வயசு தான் ஆகியிருக்கும். ஆனா அதே 20 வயசுல இருந்த உன் தம்பிக்கு நீ பூமிக்கு திரும்பும் போது 20 வயசு ஆகியிருக்கும். இதத்தான் ட்வின் பாராடாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஐயா, இது என்ன கொடுமை? கேட்கவே பயமா இருக்கு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். போக போக பாரு, இன்னும் பயங்கரமா இருக்கும். அடுத்தது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட். தெரியுமே, இந்த வீல் சேர்ல உட்காந்துருப்பாரு, அவர் தானே? ஆமா, அவரே தான். அவர் ஃபியூச்சருக்கு நம்மளால டிராவல் பண்ண முடியும், ஆனா நாம பின்னாடி பயணிக்க முடியாதுங்கிறது அவரோட கருத்து. இதத்தான் அவர் குரோனாலஜி ப்ரொடெக்ஷன் கன்ஜெக்ஷன்ங்கிற கான்செப்ட்னு சொன்னாரு. அப்படின்னா கடந்த காலத்துல நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மாத்த முயற்சி பண்ணோம்னா அதை விடாம விதி நம்மளை தடுத்து நிறுத்துங்கிறது அவரோட நம்பிக்கை. கேட்க கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது என்னத்த கண்ட, ஸ்டீஃபன் 2010 டைம் டிராவல் பண்றவங்களுக்காக ஒரு பார்ட்டி வச்சிருந்தாராம், தெரியுமா உனக்கு? என்னது, டைம் டிராவல் பண்றவங்களுக்கான பார்ட்டியா? ஆமா, அப்படி ஒரு பார்ட்டி வச்சிருந்தாராம். ஆனா யாருக்குமே அந்த இன்விடேஷன் அவர் அனுப்பவே இல்லை. பத்திரிக்கை வச்சு அழைச்சாலே யாரும் இங்க வர மாட்டாங்க. இதுல இன்விடேஷன் அனுப்பலன்னா எப்படி வருவாங்க? அங்கதான் இருக்கு மேட்ரு. அவர் யாருக்குமே இன்விடேஷன் வைக்காததுனால யாருமே வரமாட்டாங்க, அப்படித்தானே? ஆமா. ஆனா இப்போ ஃபியூச்சர்ல இருந்து யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்படி ஒரு பார்ட்டி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிக்கு அவங்க வருவாங்களா இல்லையா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி யாராவது கண்டுபிடிச்சு அந்த பார்ட்டிக்கு வந்தாங்கன்னா அவங்க ஃபியூச்சர்ல இருந்தா வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன மூலப்பா! அதனாலதான் அவர் ஒன் ஆஃப் த கிரேட் சயின்டிஸ்ட். இன்னும் கேளு, கிப் தான்னு ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன சொல்றாருன்னா வார்ம் ஹோல் மூலமா நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாரு. வார்ம் ஹோல்னா இது ஒரு சுரங்க பாதை மாதிரின்னு வச்சுக்கோயேன். இந்த சுரங்க பாதை வழியா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம் இல்லையா? அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கனெக்ட் பண்ணோம். இப்போ சுரங்க பாதை எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கனெக்ட் பண்றோம், அதே மாதிரி வார்ம் ஹோலுங்கிறது ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைமை கனெக்ட் பண்ணும். அது மூலியமா நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியுங்கிறது அவரோட நம்பிக்கை. வார்ம் ஹோல் மூலியமா டைம் டிராவல் மட்டும் இல்ல, வேற டைமென்ஷனுக்கு கூட நம்மளால போக முடியும் அப்படிங்கிற ஒரு தியரி கூட இன்டர்நெட்ல இருக்கு. ரொனால்ட் மேலட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இன்னும் டைம் டிராவல் பண்றதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இவரோட கருத்து என்னன்னா லேசர் லைட்டை யூஸ் பண்ணி டைமை பெண்ட் பண்ணி டைம் மிஷின் கிரியேட் பண்ணி அதனால டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாரு. சத்தமா புரியல. நீ லேசர் லைட் பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே, கையில வச்சு விளையாட கூட செஞ்சிருக்கேன். அதே லேசர் லைட்டை கொஞ்சம் மேசிவா பண்ணி அதை வச்சு டைமை வளைக்க முடியும். அது மூலியமா டைம் மிஷின் கண்டுபிடிச்சு அது வழியா டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாரு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவர் இன்னும் அந்த ரிசர்ச்ச பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒருவேளை இவர் மட்டும் அந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாருன்னா சூப்பரா இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். இவரை பத்தி தனியா ஒரு வீடியோவே போடலாம். அவ்வளவு சூப்பரான பேக் ஸ்டோரி இவருக்கு, தெரியுமா உனக்கு? அப்ப போட்டுருவோன்னே. பண்ணுவோம், ஆனா அதுக்கு ரொம்ப ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்கு. அப்புறமா பண்ணுவோம். இப்போ அடுத்த சயின்டிஸ்ட பத்தி பாப்போமா? சரிண்ணே. ஈகோர் நோவிகோ அப்படிங்கிற சயின்டிஸ்ட் செல்ஃப் கன்சிஸ்டன்சி பிரின்சிபல் அப்படிங்கிற கான்செப்ட சொல்றாரு. என்ன, யாருமே புரியுற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? அப்படின்னா என்ன? அப்படின்னா நீங்க கடந்த காலத்துக்கு டிராவல் பண்ணாலும் உங்களால அங்க போய் எந்த ஒரு விஷயத்தையுமே மாத்த முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அங்க போகணும்? அதேதான், போகாத இடத்துக்கு எது வழி கேட்கீங்கன்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது போக ஏகப்பட்ட பேரடாக்ஸும் இருக்கு. பேரடாக்ஸ்னா தமிழ்ல முரண்பாடு நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நாம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதோ அது நம்மளுக்கு சரியா தோணும். ஆனா முடியும் போது அது சாத்தியமே இல்லாத விஷயமா தோணும். இல்லாட்டி நம்ம நினைச்சதுக்கு முரண்பாடா இருக்கும். அததான் பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. டைம் டிராவல்ல நிறைய முக்கியமான பேரடாக்ஸ்கள் இருக்கு. அதை இப்போ ஒண்ணா நம்ம பார்ப்போம். முதலாவது கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். ரொம்ப அதிகமா பேசப்படுற பேரடாக்ஸ் இதுதான். என்னது, கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸா? அப்படின்னா யாரோட தாத்தாவாவது டைம் டிராவல் பண்ணிருக்காங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னா எப்படி சொல்ல, இப்போ உனக்கு உன் தாத்தா மேல செம காண்டுன்னு வச்சுக்கோ. உண்மையிலே என் தாத்தா மேல எனக்கு செம காண்டு இருக்கதான் செய்யுது.
இப்போ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உன் தாத்தா மேலே இருக்கிற கோவத்தில் நீ என்ன பண்ணுறேன்னா டைம் ட்ராவல் பண்ணி உன் தாத்தாவுக்கும் உன் பாட்டிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ அங்கே போய் உன் தாத்தாவை கொன்றுத. ஒரு பேச்சுக்கு என் தாத்தா மேல கோவம் இருக்குன்னு சொன்னதுக்கு என் தாத்தாவை கொல்ல சொல்றீங்களா? என் தாத்தா மேல காண்டி இருக்கதான் செய்யுது, அதுக்காக அவரால் கொல்லலாம் மாட்டேன். இப்போ யார் ஒன்றும் உண்மையில கொள்ள சொல்றா? சும்மா பேச்சுக்கு தான். அப்பன் சரி. இப்போ நீ உன் தாத்தாவை கொன்னுட்ட, அதனால உன் தாத்தா உன் பாட்டியை கல்யாணம் பண்ண மாட்டாரு. அப்படின்னா உன் அப்பா பிறக்க மாட்டாரு. உங்க அப்பாவே பிறக்கல அப்படின்னா நீயும் பிறக்க மாட்ட. என்னது? நான் பிறக்க மாட்டேனா? ஆமா, இப்போ நீயே யோசிச்சு பாரு. இப்போ நீ பிறக்கலன்னு வச்சுக்கோ, நீ டைம் டிராவல் பண்ணியிருக்க மாட்ட, உன் தாத்தாவை கொண்டு இருக்க மாட்ட. அப்படின்னா உன் தாத்தாவுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கும். அப்போ உன் அப்பாவும் பிறந்திருப்பாரு, அதுக்கடுத்து நீயும் பிறந்திருப்ப. இப்போ நீ போய் உன் தாத்தாவை கொல்லுவ. மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயா நிறுத்துங்கண்ணே, எனக்கு தலையே சுத்துது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு உண்மையிலேயே இதுக்கு ஒரு முடிவு இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கும். இததான் டைம் லூப்னு சொல்லுவாங்க. டைம் லூப்னா நம்ம எஸ்டிஆர் நடிச்ச மாநாடு படத்துல நடக்குமே அதுவா? அதேதான். கற்பூர புத்தில உனக்கு. சும்மா போலாதீங்கண்ணே. என்ன டைம் லூப்னா அதேதான். அப்போ நான் திருப்பி திருப்பி பிறந்துகிட்டே இருப்பேனா? ஆமா. இது என்ன அநியாயமா இருக்கு? அநியாயம்னா ஆனா இப்படிதான் நடக்கும். இதுக்கு அடுத்தது பூட் ஸ்ட்ராப் பாராடாக்ஸ், அதாவது இதை ஒரிஜின் பாராடாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப இது என்னது? இது என்னன்னா, இப்போ 2046 இருந்து டைம் டிராவல் பண்ணி நீ 2026 வர. என்னது மறுபடியுமா? மீண்டும் மீண்டுமா? ஆமா, நீ ஏதான். நீ 2026 இருக்கிற உனக்கு ஒரு புக்கை கொடுக்க. எப்படி எப்படி? நானே எனக்கு நானே ஒரு புக்கை தரேன். அதேதான். இப்போ நீ அந்த புக்கை படிச்சு ஒரு புக்கு எழுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு புக்கை எழுதுற. அந்த புக்கை எழுதி ஒரு ஏஜென்சிட்ட கொடுத்து அதை உன் பேர்ல விற்க ஆரம்பிக்க. அதாவது நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட. இப்போ அந்த புக்கை எழுதுனது யாரு? 2046 இருந்து உன்ட்ட அந்த புக்கை கொடுத்த அந்த நீயா, இல்ல 2026 அந்த புக்கை வாங்கி அதை படிச்சு அது மூலியமா புக்கை எழுதுனா நீயா? இப்போ யார் அந்த புக்கை எழுதுனது? ஐயோ எனக்கு தலையே சுத்து. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இன்னைக்கு நான் பேசாம லீவே போட்டிருக்கலாம். இதுக்கே இப்படியா? இன்னும் நிறைய இருக்கு. இந்த பேரடாக்ஸோட கான்செப்ட் ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்லைங்கிறது தான். இத இன்ஃபினிட் லூப்னு சொல்லுவாங்க. இந்த பேரடாக்ஸ் ரொம்ப அழகா காமிச்ச ஒரு சீரிஸ் லோக்கி சீசன் 2. லோக்கின்னா அந்த மார்வல் சீரிஸ் வந்துச்சு அதுவா? அதுவே தான். அதுல சீசன் 2ல தான் இந்த கான்செப்டை ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா, ரொம்ப புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருப்பாங்க. லோக்கி சீசன் 2 வச்சு நம்ம தனியா ஒரு வீடியோவே போடுவோம். நேயர்களே, உங்களுக்கு லோக்கி சீசன் 2 வச்சு ஒரு வீடியோ வேணுமா வேண்டாமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பேரடாக்ஸ் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். என்னது பட்டர்ஃப்ளையா? அப்படின்னா பட்டாம்பூச்சி தானே? அதெல்லாம் கூடவா டைம் டிராவல் பண்ணும்? அது அப்படி இல்லை. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னா இப்போ நீ ஒரு பட்டாம்பூச்சியை கொண்டுட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பட்டாம்பூச்சி செத்துரும். வேற வேற என்ன? அவ்வளவுதான். நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான். ஆனா நீ ஒரு பட்டாம்பூச்சி மிதிச்சிட்டன்னா அதனால இந்த உலகத்துல பெரிய மாற்றமே ஏற்படும்னு சொல்றாங்க. போங்கண்ணே, சும்மா ரீல் விடாதீங்க. ஓ, அப்ப நான் பேசுறதெல்லாம் உனக்கு ரீல் சுத்துற மாதிரி இருக்கு, அப்படித்தானே? எல்லாம் இல்ல, ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே அது அப்படிதான் இருக்கு. சரி, இப்போ உன் வழிக்கே வருவோம். நீ 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு பட்டாம்பூச்சியை மிதிச்சிடுற. என்ன, எனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஃபர்ஸ்ட் போய் என் தாத்தாவை கொண்டீங்க, இப்போ போய் பட்டாம்பூச்சியை கொண்டதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க. கருத்தை சொன்னா அனுபவி, ஆராய்க்காத. நான் சொல்றதை கேள்விப்போ. சரி சொல்லுங்க. இப்போ நீ அந்த பட்டாம்பூச்சியை மிதிச்சதுனால இப்போ அதை சாப்பிட வந்த ஒரு பறவைக்கு இப்போ சாப்பாடு இல்லை. இப்போ அது என்ன பண்ணும்? வேற இடத்துக்கு போகும். இப்போ அந்த பறவை அந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் இப்போ நடக்காம போயிடுது. அதனால அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய விஷயம் நடக்காம போயிடுது. இப்படி போற ஒரு விஷயத்தினால ஒரு ஊரோட வளர்ச்சியே தடைப்படலாம். அதோட தொடர்ச்சியா அது சுற்றியுள்ள இடமும் வளர்ச்சி அடையாம போகலாம். இதோட செயின் ரியாக்ஷனா அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட் வளர்ச்சி அடையாம போகலாம். ஒரு ஸ்டேட் வளர்ச்சி அடையாம போனதுனால அடுத்து ஒரு நாடே வளர்ச்சி அடையாம போகலாம். என்னென்ன எங்கேயோ ஆரம்பிச்சு கடைசியில ஒரு நாட்டையும் வளர விடாம பண்ணிட்டீங்க. அந்த பறவை அந்த இடத்த விட்டு போனதுனால அப்படி என்ன பெருசா அங்க மாற்றம் நடந்திருக்க போகுது? சரி, வா வலிக்கே வாரேன். இப்போ கிராவிட்டியை கண்டுபிடிச்சது யாரு? நியூட்டன். இது கூட எனக்கு தெரியாது. எப்படி அவர் அதை கண்டுபிடிச்சாரு? மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுந்துச்சு, அதை வச்சு அதை கண்டுபிடிச்சாரு. அந்த பறவை அந்த மரத்துல போய் உட்கார்ந்ததுனாலதான் அந்த ஆப்பிள் கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ. நீ அந்த பட்டாம்பூச்சியை கொன்னதுனால அது அந்த இடத்த விட்டு போனதுனால அது அந்த மரத்துல போய் உட்காரல.
அது அந்த மரத்துல போய் உட்காராதனால அந்த ஆப்பிள் கீழே விழல. இப்போ நீயே சொல்லு, அந்த ஆப்பிள் மட்டும் கீழே விழலன்னா நியூட்டன் கிராவிட்டியை கண்டுபிடிச்சிருப்பாரா? இல்லதான், அதுவும் ஒரு வகையில நல்லதா இருந்திருக்கும். ஸ்கூல்ல ஒரு பாடம் கம்மியாவது இருந்திருக்கும். நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா நியூட்டன் மட்டும் கிராவிட்டியை கண்டுபிடிக்கலன்னா அதுக்கு அடுத்து வந்த சயின்டிஸ்ட்லாம் அதை வச்சு வேற வேற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆமல்ல, நான் அதை மறந்துட்டேன். இப்போ ஒத்துக்கிறியா? ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய நிகழ்வுக்கு காரணமா இருக்கலாம்னு. இப்ப ஒத்துக்கிறேன். இதைத்தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கும் டைம் டிராவலுக்கு என்ன சம்பந்தம்? டைம் டிராவல் பண்ணி நீ செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு காரணமா இருக்கலாம்ல. அதுவும் சரிதான். ஏய், இந்த இன்டர்நெட் நாளின்னு ஒரு தமிழ் படம் வந்துச்சு விஷ்ணு விஷாலோட. அதுலயும் இப்படிதானே இருக்கும். அவர் பாஸ்டுக்கு போய் ஒரு நாயை அவுத்து விட்டுருவாரு, அதனால ஃபியூச்சர் சேஞ்ச் ஆயிருமே. கரெக்ட், அதேதான். இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுதான் மண்டேலா எஃபெக்ட். அது என்னன்னு? அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா மற்ற விஷயத்தை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதனால அதை இன்னொரு வீடியோல கவர் பண்ணுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து ப்ரீ டெஸ்டினேஷன் பேரடாக்ஸ். இருக்கிறதுலயே ரொம்ப கன்ஃபியூஷனான பேரடாக்ஸ் இதுதான். முதல்ல சொன்னதே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. அதுல இது வந்து அது எல்லாத்தையோடயும் கன்ஃபியூஷனா தான் இருக்குமா? சூப்பர், சொல்லுங்க பாப்போம். இந்த பேரடாக்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீ ஏதோ ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காண்டி நீ ஒரு முயற்சி எடுக்க. ஆனா நீ அந்த முயற்சி எடுத்ததுனாலதான் அந்த நிகழ்ச்சியே நடக்கும். ஒண்ணுமே புரியல. இப்போ யாரோ ஒருத்தர் உன்கிட்ட வந்து நீ வெளியே போகாத, போனன்னா உனக்கு ஆக்சிடென்ட்ல கால் உடஞ்சிடும் சொல்றாரு. அண்ணே, நீங்க நல்லதே பேச மாட்டீங்களா அண்ணே? ஃபர்ஸ்ட் என் தாத்தாவை கொண்டுருவேன் நீங்க, அதுக்கு அடுத்து பட்டாம்பூச்சியை கொண்டுட்டேன் நீங்க, இப்போ என் கால் உடஞ்சிருவீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சும்மா பேச்சுக்கு சொன்னப்பா, நீ வேற எதுக்கு சீரியஸ் எடுத்துக்கிட்டு இருக்க? சரி சொல்லுங்க. நான் எங்க விட்டேன்? என் காலை உடஞ்சதுல இருந்து விட்டீங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து உன்கிட்ட நீ வீட்டை விட்டு வெளியே போகாத, வெளியே போனா ஆக்சிடென்ட்ல உன் கால் உடஞ்சிடும் சொல்றாரு. அதுக்கு பயந்து நீ என்ன பண்ற? வீட்லயே இருக்க. இப்போ நீ வீட்டுல இருக்கும் போதே கரண்ட் போயிடுது. கரண்ட் போனதுனால நீ மெழுகுவத்தி எடுக்கிறதுக்காண்டி இருட்டுல போற. அப்படி போகும்போது எதுலயோ காலை வச்சு வலிக்கி விழுந்து அதனால உன் கால் உடஞ்சிருது. என்னண்ணே, எது நடக்க கூடாதுன்னு வெளியே போகாம இருக்கணும், அது நடந்துட்டேன். இதுக்கு பேசாம நான் வெளியே போயிருக்கலாமே. அதுக்கு பேர் தான் ப்ரீ டெஸ்டினேஷன் பேரடாக்ஸ். அது என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு எடுக்கிற முயற்சி தான் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கே மூல காரணமா அமையும். இந்த பேரடாக்ஸை மையமா வச்சு ஹாலிவுட்ல ஒரு படமே வந்திருக்கு. அந்த படத்துக்கு பேரே ப்ரீ டெஸ்டினேஷன் தான். சூப்பரான படம். இந்த படத்துக்கே ஒரு தனியா வீடியோ பண்ணலாம், அவ்வளவு நல்ல படம். நேர்களே, உங்கள யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துருக்கீங்களோ அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை தவிர உங்களோட ஃபேவரட் டைம் டிராவல் படம் என்னன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பேரடாக்ஸும் இன்டர்நெட் நாளை படத்தோட மேட்ச் ஆகுது ஓரளவுக்கு. இந்த பேரடாக்ஸ்லாம் நமக்கு ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. கடந்த காலத்தை நம்மளால மாற்ற முடியுமா? நம்மளோட எதிர்காலம் எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது தானே? இல்லைன்னா அதை நம்ம மாற்ற முயற்சி பண்ணோம்னா அதனால ஒரு புது டைம்லைன் உருவாகுமா? டைம் டிராவலுங்கிறது இது வரைக்கும் ஒரு தியரியில மட்டும் தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் யாரும் அதை சாதிச்சதோ இல்லை நிரூபிச்சதோ கிடையாது. ஆனா ஒரு வேளை இது சாத்தியமாச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். இருக்கும்தான். ஆனா இதுல ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. என்ன கேள்வி அது? டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறது நல்லதா இல்ல கெட்டதா? என்னன்னு எப்படி கேட்கீங்க? டைம் மிஷின் கண்டுபிடிச்சி அதை வச்சு யாராவது நல்லது பண்ணாங்கன்னா சரி, யாராவது கட்டவங்க கையில் இந்த மிஷின் மாட்டுச்சுன்னா யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்குன்னு. அதேதான், அந்த பயம்தான் எல்லாத்துக்கும் இருக்கு. நேர்களான உங்கள்கிட்ட இப்போ ஒரு கேள்வி. நாளைக்கு யாராவது உங்களுக்கு டைம் மிஷின் கொடுத்தா நீங்க கடந்த காலத்துக்கு போவீங்களா இல்ல எதிர்காலத்துக்கு போவீங்களா? ஒருவேளை கடந்த காலத்துக்கு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன விஷயத்த மாத்துவீங்க? அப்படி நீங்க மாத்த முயற்சி பண்ணும்போது ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட்டுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கண்டென்ட் பார்க்கணும்னாலோ இல்ல ஒரே மாதிரி கண்டென்ட் பார்க்காம இந்த மாதிரி வேற வேற வித்தியாசமான கண்டென்ட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.